இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் 4 மாதம் கம்ப்ளீட் ஆகி 5வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 5வது மாதம் மே மாதம். மே மாதங்கிறது தெய்வீகமான மாதமாகவும் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் ஏன் அப்படி கருதப்படுதுன்னா, இந்த மாதம் நிறைய விசேஷமான நாட்கள் வரும். அதனால் இந்த மாதம் அப்படி கருதப்படுது. இந்த மாதத்தில் கிரகங்களிடையேவும் சாதாரணமாக இருக்காது. கிரகங்களிடையே பெரிய பெரிய மாற்றங்கள், கிரகங்களிடையே சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மே மாதம் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மே மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த மேலே என்னெல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மே மாதத்தில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை, அப்புறம் கிரகங்களுடைய மாற்றங்கள் இதெல்லாம் உங்களோட ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மே மாதம் சித்திரையும் வைகாசியும் கலந்து இருக்கும். இது ரொம்பவே முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கக்கூடியதுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் என்ன அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்க உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு. தகிரி வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இதில் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன், அதுக்கப்புறம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, இந்த மாதிரி கிரக சேர்க்கையானது இருக்குது. இந்த கிரக சேர்க்கையால் தான் உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறப்போகுது. அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதே போல் இந்த மாதம் கிரகங்களிடையே மாற்றங்களும் முக்கியமானதாக இருக்குது. என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக மே மாதம் 11ஆம் தேதி அன்றைக்கி ஒன்று நடக்க போகுது. அதுதான் முதல் கிரக மாற்றம். அன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் மே மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கி அடுத்தது நடக்க போகுது. அன்றைக்கி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா மே உடைய 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. அன்றைக்கி புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா மே உடைய 31ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. அன்றைக்கி சுக்கிர பகவான் தகிரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இந்த மே மாதத்தில் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க பலன்களை இப்போ பார்க்கலாம். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகக்கூடிய குணமுடைய மகர ராசி அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கும். ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிற போது அந்த நாட்டத்துக்கேற்ப செயல்படுங்க. பயணங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால சாதகமான பலன் இந்த மாதம் கிடைக்கும். மனக்கவலை உங்களுக்கு இருக்கிறது நீங்கி தெளிவு ஒரு வகையில் உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்.
அந்த எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது சிலரது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் தரமானது உயரும் என்று சொல்லலாம். அப்புறம் சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைக்கிறது. அப்புறம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் முடிகிறது. இதெல்லாம் உங்களுக்கு பலன்களாக இந்த மாதம் கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்களானது உண்டாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படி உழைச்சா மட்டும்தான் வியாபாரத்தில் நல்ல பலன்கள் இந்த மாதம் பார்க்க முடியும். இல்லைனா வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்திங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலை காணப்படும் போது அதை நல்லா என்ஜாய் பண்ணணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலை காணப்படும் போது அதை என்ஜாய் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் பிள்ளைகள் வகையில் முன்னேற்றத்தில் அக்கறையானது காட்டணும். அப்படி காட்டினீங்கன்னா தான் நீங்கள் வெற்றியானது பெற முடியும். உறவினர்கள் மூலம் அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் பெண்களுக்கு கூட மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனையானது உண்டாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஸோ அப்படி சாதகமாக முடியும் போது இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்களை ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். அப்புறம் மாணவர்களுக்கு தேர்வில் இந்த மாதம் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்குது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி படிக்கக்கூடாது. நல்லா நிதானமாக நிறுத்தி புரிஞ்சிக்கிற மாதிரி படிக்கணும். அப்படி படித்தாதான் உங்களுக்கு நல்ல மனசுக்குள்ளே நிற்கும். இல்லைனா மனசுக்குள்ளே நிற்காது. ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஓரளவு பலன் கிடைக்கும். ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதம் பிரச்சனை படிப்பில் கவனம் செலுத்துறதுல தான். மற்றபடி சப்போர்ட்லாம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் உங்களோட ராசிக்கு பெற போகிறீங்க. ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்க, எப்படி நடந்துக்கணுங்கிறத இப்போ நான் உங்களோட ராசிக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்பவும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராடத்தில் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நல்ல பெயர் வாங்குவதற்கு சூழ்நிலை அமையும். மூலதானத்திற்கு தேவைப்படக்கூடிய பணம்லாம் உங்களுக்கு ஈஸியாக குவியும். எதிர்கள் வகையில் சற்று கவனத்தோடு செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். இது உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கலைத்துறைகளில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா நிறைய உங்களோட துறையில் ஈடுபட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் எல்லா பலன்களும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு கூட கிடைக்கும். அந்த மாதிரியான அதிர்ஷ்ட நாட்கள் தான் இனி. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்னா, முருகனை வணங்கி வரணும். இதை செய்தீங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். உங்களுடைய கஷ்டம் தீரும். அப்புறம் உத்தியோகத்தில் கூட நல்ல நிலைக்கு நீங்கள் வர முடியும். அதனால் பரிகாரமாக இதை மறக்காமல் செய்யுங்க. சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் 6, 7
அதிர்ஷ்ட தினம் 1/27/28. முழுமையாக உங்களுக்கான பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.